நமஸ்காரம். நாம் 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று பார்க்க இருப்பது 19வது நாயன்மார், சண்டீஸ்வர நாயனார். சண்டீஸ்வர நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்களும் சரி. சிவன் கோயில்களில் போனோம் என்றால் நாம் கைதட்டி இறைவனை வணங்கி அவருடைய தியானம் எல்லாம் கலையாமல் இருப்பதற்குத்தான் அந்த கைதட்டி, அதுவும் ரொம்ப பெருசாக சத்தமாக இல்லாமல் மெதுவாக பண்ணி, சிவன் கோயிலிருந்து எந்த பொருளையும் நாம் எடுத்து செல்லவில்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது. இதை பற்றி பலர் பலவிதமான கட்டுக்கதைகளை சொல்லிகிட்டு இருக்கிற, அந்த சாமி காது அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அது என் காதில் விழுந்திருக்கு. அந்த மாதிரி இருக்குது சனாதனத்தின் மக்களின் அறியாமை. திருக்கோயில்களுக்கு போனோமானால், சிவன் கோயில்களுக்கு போனோமானால், இந்த சண்டேஸ்வரர்கிட்ட நாம் உங்கள் கோயிலில் இருந்து, சிவன் கோயிலில் இருந்து நான் எந்த பொருளையும் எடுத்து செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி நாம் எதையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு காமிச்சிட்டு வர்றதுக்கு தான் அப்படி மெதுவாக தட்டிட்டு வர்றது. அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் விளக்கம். சரி, எனக்கு தெரிஞ்ச விளக்கம் இது. நீங்கள் வேறு ஏதாவது புதிய விளக்கம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கேட்பவர்கள் நாமளும் அறிந்து கொள்ளலாம். இந்த சண்டேஸ்வரர் நாயனார் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் பார்க்குறப்போ ஒருத்தருடைய கால்கள் வெட்டப்பட்டுள்ளது. இந்த சண்டேஸ்வர நாயனார் தான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த கால் வெட்டப்பட்டது யார் இது அப்படின்னா, சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் இந்த சண்டேஸ்வர நாயனாரின் அப்பா. அது எப்படி அப்பாவுடைய காலை வெட்டினாங்க அப்படின்ற வரலாறு, இவரை ஏன் நாம் 63 நாயன்மார்களாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன் கோவில்களில் இவருக்கேன் முக்கியம். தேர் திருவிழா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் ஒரு தேர் வரும், பிள்ளையார் முன்னாடி வருவாங்க. அதுக்கப்புறம் சிவன் வர்றாங்க அப்படின்னா கடைசியாக சண்டேஸ்வரரும் வருவார். அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர். இவரை பற்றி திருத்தொண்ட தொகையில் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்கன்னு பாருங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தொகை. அதை வச்சு தான் பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினாருன்னு ஆரம்பத்தில் சொன்னோம். இல்லை, மெய்மெய்யே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்கிறாங்க. ஸோ இதில் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சி செய்ஞலூர் அப்படின்னு இருக்குது. செய்ஞலூர் அப்படின்றது மிக்க பழம்பெருந்தலம். இது சோழ நாட்டில் மன்னிய யாற்றின் தென்கரையிலே சோழர்களுக்கு தலைநகராக விளங்கி வந்தது அப்படின்னா, சோழர்களுக்கு தலைநகராக மன்னி ஆற்றின் தென்கரையில் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விசேஷம். இந்த பெருமை மிக்கது இது. சோழ அரசு மரபினர் முடிசூட்டி கொள்ளும் 5 தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் பெரும் சிறப்பினை பெற்றது இத்திருத்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலம், இந்த செய்ஞலூர் அப்படின்னு ஏன் வந்ததுன்னா, முருகன் இங்கே வந்து கந்தவேல் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடு செய்தார். அதனால தான் சிவபூஜை செய்த இக்காரணம் பற்றியே இந்நகரம் செய்ஞலூர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது அப்படின்றாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு பாருங்கள். அது சனாதனம் யுகம் யுகமாக இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரபூர்வங்கள். ஒரு ஊரை பற்றி பார்த்தோன்னா, அந்த ஊரில் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு முதல்ல பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார்? முருகனே இங்கே வந்து வழிபட்டிருக்கிறாரு சிவனுக்கு. அதனால் வழிபட்டதுனால பிள்ளை அப்படின்னா பிள்ளை பிள்ளையே சிவனை வழிபட்டதன் காரணமாக இங்கு இந்த பேர். அதனால மாதிரி தான் அந்த அப்பாவினுடைய காலை வெட்டுறதுக்கு என்னெல்லாம் காரணம்னு பாருங்கள். ஒன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்நகரில் அந்தணருள் ஒருவர்தான் எச்சதத்தன் என்பார். அவர் மனைவியின் பெயர் பவித்திரை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் சண்டேஸ்வர நாயனாரின் அப்பா அம்மா. எச்சதத்தன் அந்தணர் குலத்தில் பிறந்திருக்கிறாரு. மனைவியின் பெயர் பவித்திரை. இவங்க வந்து பெற்றெடுத்த குழந்தை தான் இந்த சண்டேஸ்வர நாயனார். அவருக்கு 7 வயசில் இதெல்லாம் பண்ணுறாங்க. பூநூல் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேதமெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு ஆற்றங்கரையாக மன்னிய ஆற்றங்கரையாக போனப்போ ஒரு இடையர் குலத்தை சேர்ந்தவங்க பசுவை வந்து ஏதோ ஒன்று பசு தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பசுவை அடிக்கிறாங்க. ஒரு சிறுவன் அந்த மாட்டை மேய்த்து கொண்டிருப்பவன் அந்த மாடு தவறு பண்ணிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை அடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சண்டேஸ்வர நாயனாருக்கு ஒரே வருத்தம், கவலை. இன்று சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் பசுவை கொன்று சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குறாங்க. ஒரு அடித்ததை பார்த்தே வலித்திருக்குது இவருக்கு. பசுவை நம்ம போற்ற வேண்டியது. தேவர்கள் இருக்கிறாங்க, அத்தனை தேவர்களும் பசுவில் இருக்குது. அந்த பசுவின் மூலமாக தான் நமக்கு பால் வருது, நெய் வருது, தயிர் வருது. நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கு, யாகங்கள் பண்ணுவதற்கு பசுவின் எருது நம்ம யூஸ் பண்ணுறோம். இத்தனை விஷயங்கள் நல்லது பசுவுக்கு நமக்கு கிடைக்குது. பசுவின் மேல்தான் சிவன் உமையை உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்ற ஐதீகமெல்லாம் சனாதனத்தில் இருக்குது. வாகனமாக பயன்படுத்துகிறாங்க காமதேனு எல்லாம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அந்த அடித்த அந்த சிறுவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இதை நாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி இவர் அந்த பணியை தான் எடுத்துக்கொள்கிறார். சண்டேஸ்வரர் பசுக்களை மேய்க்கும் பணியை இவர் எடுத்துக்கிறார். என்ன காரணம்னா அந்த பையன் வந்து அந்த பசுவை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்த வலியே இவருக்கு தன் மேலே அடித்த மாதிரி ஃபீல் பண்ணி பசுக்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும், அதை அடிக்கிறது இல்லை அப்படின்னு புரிய வச்சுட்டு நானே இதை இனிமேல் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதன் காரணமாக நல்ல பசு பாலெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த பாலை வைத்து இவர் சிவனுக்கு பூஜையெல்லாம் பண்ணுறாரு. அந்த மண்ணி ஆற்றிலேயே மணலை வைத்து ஒரு சிவலிங்கம் பண்ணி அதில் பாலை ஊற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த ஊர்க்காரங்க பார்த்து, என்ன இந்த பையன் வந்து மண்ணுக்கு பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பையன் வந்து இந்த மாதிரி பால் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே அப்பா வந்து பார்க்குறாரு, இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் எதுவுமே காதில் விழவில்லை. இவர் தான் சிவ பூஜையில் இருக்கிறாரு. அதனால் சிவ பூஜையில் இருக்கிறதுனால எந்த சத்தமும் இவருடைய காதுக்கு போய் சேரலை. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குச்சியை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார் அப்பா சண்டேஸ்வரரை, தனது மகனை. அப்பவும் அவருக்கு தன் உடம்பில் படும் குச்சியால் படும் அடி வலி எதுவுமே தெரியலை. முழுக்க முழுக்க சிவ பூஜையிலேயே அவர் மனம் ஒன்றியதனால் எதுவுமே புற உலகவே அவருக்கு தெரியவில்லை. இப்போ வந்து அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. முதல்ல சொல்லி பார்த்தாரு, கேட்கல. குச்சியால் அடித்தா இப்போ கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கோபத்தின் உச்சியில் போய் இருந்த அந்த பால் குடத்தை காலால் எட்டி உதைத்து விடுகிறார். அது இவருக்கு எப்படியோ தெரிந்து அந்த கால் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து இவர் எறிகிறார். அப்பாவினுடைய கால் பக்கமாக எட்டி உதைத்த கால் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சிவனின் அருளால் என்ன ஆகுதுன்னா அந்த குச்சி மழுவாக மாறி அவருக்கு அப்பாவினுடைய கால் வெட்டப்பட்டு விடுகிறது, துண்டிக்கப்படுகிறது. அதுதான் படத்தில் பார்க்குறோம். அப்போது சிவன் இவருக்கு முன் தோன்றி இனிமேல் உனக்கு நானே அப்பா அம்மா அப்படின்றாரு. ஏன்னா அப்பாவை இவர் தான் தண்டனை கொடுத்து இது பண்ணி விட்டுட்டாரே, அதனால் இனிமேல் நானே உனக்கு அப்பா அம்மா. இந்த சிவாலயங்களில் எனக்கு கிடைக்கும் அனைத்து இதுவும் எனக்கு கொடுக்குற அந்த பூஜை பிரசாதம் இதெல்லாம் எனக்கு அப்புறம் அனைத்தும் உனக்கே உரியது. எனக்கு வர வேண்டிய பூஜை பொருள் இது எல்லாத்துக்கும் நீ தான் பாதுகாவலன். அந்த மாதிரியான ஒரு பதவி, சண்டீஸ்வரர் பதவியை இவருக்கு கொடுக்கறதுனால தான் இவருக்கு சண்டேஸ்வர நாயனார் அப்படின்ற பேர் வந்திருக்கு. சிவன் தான் சூடியிருந்த மாலைகளையும் இவருக்கு கொடுக்குறார். அந்த மாதிரியான ஒரு பதவிகளை இவருக்கு கொடுத்து அற்புதமான ஒரு வழிபாடு எவ்வாறு நாம் பண்ண வேண்டும், நமது சிவ பூஜைகளுக்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நமது சிவ பூஜையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பசுக்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சண்டேஸ்வர நாயனாரின் வாழ்க்கை வரலாறு அறிவிக்கிறது. இதை அறிந்து நாம் இனிமேல் சண்டேஸ்வரரை துதிப்போம். அங்கு சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது சிவ சொத்துக்களை எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை என்று அவரிடம் தட்டி, நம் கைகளில் எது எடுத்து செல்லவில்லை என்று அவரிடம் காண்பித்து கைகளை எம்டி அப்படின்னு காமிச்சிட்டு வர்றது தான் நாம் சண்டேஸ்வரரை
அந்த மாதிரி தட்டி காமிச்சிட்டு வர்றதுன்ற விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். ஓம் நம சிவாய். வித்தியாசமாக ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓம் நம சிவாய.